ஏன் பத்மினி, ஒரு 7-8 வருஷம் இருக்குமா இங்கே தானே கொண்டாந்து துணியெல்லாம் துவைச்சி அலச்சி எடுத்துகிட்டு போவேன். நான் கூட வந்துக்கிறேன் துணி துவைக்கிறதுக்கு. இப்போலாம் இங்கே வரத்தையே விட்டுட்டே ஆட்டங்குது. வீட்டுக்கிட்டே எல்லா வேலையும் தண்ணி கொண்டு போனதுனால அங்கேயே எல்லாம் துவைச்சிக்கிட்டு இப்படி தூரம் ஆறு வராங்கன்னு விட்டுட்டேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே கொண்டாந்து துவைச்சி அலசி எடுத்துகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஓடுற தண்ணியில் அலசினா அதுவும் துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோ துணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரது எவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போக முடியல முன்னியாட்டம். அதுக்கு தான் அங்கேயே தண்ணி கிடக்குதுல்ல, அதில் வாஷிங் மிஷினில் வேறு போட்டு விட்டுறோமா. ஏதோ கொஞ்சம் 1-2 தானே கையில் துவைக்கிறோம், அதை எதுக்கு தூக்கிட்டு திடீர்னு அங்கேயே துவைச்சிக்கிறது. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஏன் பத்து, இந்த முருங்கை மரம் நல்லா தானே காய் காய்ச்சிக்கிட்டு பிஞ்சு பூவாக விட்டுக்கிட்டு இருந்துச்சு. போன மாதம் கூட வந்து காய் பிச்சுட்டு போனோம்ல, கீரை பறிச்சிட்டு போனோம். என்னத்துக்கு அதை உடச்சி போட்டு வச்சுக்கிறீங்க? நாங்கள் என்னத்துக்கு காய் வைக்கிற மரத்தை போய் உடைக்கிறோம்? எங்களுக்கு என்ன கிருக்கா பிடிச்சிட்டுக்கு? அது முருங்கை மரம் சும்மா காற்றுக்கு தாங்காது. கொஞ்சம் காற்று பழமாக அடிச்சிச்சுன்னா அப்படி தான் முறிஞ்சு போயிடும். அது போன வாரத்தில் ஒரு காற்று அடிச்சிச்சுல, அது சடன்னு முறிஞ்சு போயிட்டு கிடக்குது. நாங்களே விடிஞ்சு வந்து பார்த்து தான் எங்களுக்கே தெரியும். அப்புறம் அடுத்த நாள் உனக்கு கூட 10-15 காயாட்டம் கொடுக்கல. அப்புறம் கீரையும் கூட உடச்சிட்டு வந்து கொடுத்தேன். அது எதுலங்கிற இது தான் சரி வீணாக போகிறத பக்கத்தில் கருவீங்களே கொடுக்கலான்னு உடச்சிட்டு வந்தேன். ஆமாம், அப்போ தான் நினைப்பு வருது. ஆனால் நான் என்ன ஏதுன்னு கேட்கல. அப்போ மரத்தில் உடச்சிட்டு வந்தீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி, அது வீணாக காஞ்சி தானே போகும், மரத்துலேயே விட்டாலும். அதனால் உடச்சிட்டு போய் கொஞ்சம் அப்போ சந்தையிலே விற்றுப்பட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நெட்டவள்ளிக்கு பத்திரக்காக்கும் உனக்கு இன்னும் அந்தாண்ட 5-6 வீட்டாருக்கு கொடுத்தேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த கீரை நீத்தம் போடுது. இன்றைக்கி முருங்கைக்கீரைன்னா வணக்கி திங்கிறப்ப அதனால் உன்கிட்ட கொஞ்சம் உடச்சிட்டு வந்து கொடுத்தேன். ஓ சரிக்கா. அந்தமாதிரி முருங்கைக்காய்க்கு நான் எங்கே போகணும்னு தெரியல. வேறு உங்களுக்குன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் வேணுங்கிறப்ப வந்து உடச்சிக்கிட்டு போயிடுவேன். காயாக இருந்தானே கீரையாக இருந்தானா பிச்சுக்கிட்டு போயிடுவேன். இன்னுமே வேற எங்கள் வீட்டில் போய் கேட்டுட்டு பிச்சுட்டு வரணும், இல்லை வேலை கொடுத்து வாங்கணும். இருக்குது அந்தாண்ட இன்னொரு மரம் இருக்குது, சின்னதாக இருக்குது தான். அது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பெருசாகிக்கணும். அதுலேயே காய் வைக்கும். அதில் பிச்சுக்கிட்டலாம் விடு. அப்படியா? சரிக்கா. ஆமாம், இந்த இதில் என்ன விரவுக்கு தானே பொறுக்கிட்டு போய் எறி விட்டுலாமா? உனக்கு தேவைப்படுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் எறி விட. நானா வேணாங்கிறேன். நான் அந்த சோறு கறிக்கெல்லாம் கேஸில் தான் வச்சுக்கிடுவேன். இந்த சுடு தண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் விரவடுப்பு யூஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் கேட்டேன். ஏக்கா, இங்கே 2 கல் நின்றுக்குது. அது என்னத்துக்கு? எதுனா தொட்டியில் தண்ணி ஊற்றிக்க வரீங்க, இல்லை துணி துவைக்க வரீங்க, உட்காந்து ஓய்வு எடுக்கவா? எது இந்த 2 கல்லையுமா கேட்குற? ஆமாம், இதை தான் கேட்குறேன். ஆட, அது உட்காரத்துக்கு இல்லை நெட்டவள்ளி. அப்போ அந்த காலத்தெல்லாம் மோட்டர் வைக்காத போதெல்லாம் மாட்டில் அந்த பறின்னு சொல்லுவாங்களே, தெரியுமா உனக்கு? அதை கட்டி தான் தண்ணி எடுத்து காட்டுக்கெல்லாம் பாய்ச்சுவாங்க. அதுக்கு தான் இந்த கல் உட்காரத்துக்கு போய் உனக்கு வைக்கிறாங்க. பரியா? அப்படின்னா என்னதுக்கு? நானே கேள்விப்பட்டதே இல்லையா. பறின்னா தெரியாது. இந்த மாட்டில் 2 மாட்டையும் ஜோடியாக வச்சு அந்த களத்தில் கட்டி கருப்பாக வாராட்டம் இருக்குமே, அதை கிணத்துல போட்டு அப்படியே மாடு இழுத்துக்கிட்டு போய் சேந்தி ஊற்ற. அதுதான் பறி. என்னத்துக்கு மாட்டை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு? ஒரு கரண்ட் இருந்தால் மோட்டர் வச்சு இழுக்கலாம்ல, பாவம். யாரெல்லாம் அறுவு கிடத்தனமா சொல்லிட்டு இருக்கிற? மண்டையில் எதுனா இருக்குதா இல்லையா? அந்த காலத்தில் கரண்ட் இல்லாதனால தானே மாட்டை வச்சு பறையை வச்சு தண்ணி இழுத்தாங்கன்னு சொல்கிறேன். திரும்ப கரண்டை வச்சு மோட்டரை வச்சு இழுந்துக்கிட்டு. அப்படியா? அந்த காலத்தில் சுத்தமாகவே கரண்ட் இல்லையா? அப்போ வீட்டுக்குலாம் எப்படி லைட்டு ஃபேனு? இப்போலாம் கொஞ்ச நேரம் லைட் இல்லாமையும் ஃபேன் இல்லாமையும் இருக்க முடியல. என்னத்தை பண்ணியிருப்பாங்க? ஃபோனுக்குலாம் எப்படி சார்ஜ் போட்டிருப்பாங்க? அந்த காலத்தில் எந்த லைட்டு கரண்ட் இருந்துச்சு உனக்கு? அந்த அப்படிலாம் அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் எழுதுறது படிக்கிறது எல்லாமே. ஃபோனே இல்லை, ஃபோனில் சார்ஜ் போடுறாங்களாம். ஆமாம் நெட்டவள்ளி, அப்படிலாம் கரண்ட் இல்லை. என் காலத்துக்குலாம் கரண்ட் வந்துருச்சு. எங்கள் அம்மா காலம் மாமியா காலத்துலலாம் கரண்ட் இல்லை. அப்படிலாம் அந்த விளக்கு வெளிச்சத்தில் வச்சு தான் நைட்டில் வேலை செய்கிறது எல்லாம் படிக்கிறத எல்லாமே விளக்கு வெளிச்சத்துலேயே தான் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தானே அந்த கரண்ட்லாம் வந்துச்சு. அப்படியா? அப்படி பார்த்துக்கிட்டாலும் 5-6 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சுக்கிட்டுப்பீங்களாட்டுங்குது. இம்புட்டு காட்டுக்கு அந்த மாட்டிலேயே தண்ணி எல்லாம் வயலுக்கு பாய்ச்சினீங்க? ஆமாம், அதில் தான் பொழுதுனிக்கு ஏற்ற இறச்சி அதுக்குன்னே வேலையாக காட்டுக்கு தண்ணி கட்டுவாங்க. அது பின்ன எந்த மோட்டர் கிணறு இருந்துச்சு அப்போலாம்? ஆமாம், அதே மாதிரி தான். அப்புறம் காடு ஓட்டுறதும் இப்போ தான் அந்த டிராக்டரு அந்த கலப்பை 5 கலப்பை 10 கலப்பைங்கிறாங்க. அப்போலாம் அந்த மாட்டுலேயே தான் காடு ஓட்டுவாங்க. உழவு ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அதே தான் ஓட்டுவாங்க. அப்படி வெள்ளாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில் நல்லா வெள்ளாமல் வந்துச்சு. இப்போ டிராக்டருங்கிறாங்க, கரண்ட் மோட்டருங்கிறாங்க, ஒரு வெள்ளாமையும் காணோம். ஆமாக்கா பாட்டியில் அப்போ இருந்த மாதிரி இப்போ வெள்ளாமையும் பெருசாக எடுக்க முடியல. ஆமாம், அப்பெல்லாம் நெல்லை அடித்து மூட்டையாக பிடிச்சி அதுக்குன்னே ஒரு ரூம்பு போட்டு அடுக்கி வச்சுருப்போம். இப்போ நெல்லை போட்டால் எந்த நெல் வருது? ஒரு 5-6 மூட்டை கூட வர மாட்டேங்குது. அப்படி கரெக்டாக மழை அப்பெல்லாம் பேஞ்சிச்சு. இப்போ எந்த மழை வருது? சரி, உங்கள் பழைய கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கிடலாம். நேரம் போச்சு, வாங்கி கிளம்பலாம். ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டனை அமுக்க மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே. சரி சரி நெட்டவள்ளி, அந்த செவரு இன்னைக்கா நாளைக்கு வந்துக்குது, புட்டுக்கிட்டு விழுந்துற போது வா போகலாம். ஆமாம், ஒரு புட்டு சோத்தை கண்டுறக்கூடாது, ஏறி போய் குந்திக்கிறா. நீங்கள் அறியா பிள்ளைங்க எம்பிட்டு நேரம்னாலும் நிற்பீங்க, எனக்கு வயசாகுது இல்லை. பாத்தியா பத்தி மணி அவளுக்கு வாய் கொழுப்ப. சரி உளுந்து கிழந்து தொலைச்சிப்படாத, பார்த்து பத்திரமா பொறுமையா இறங்கி வா. அங்க எங்கன்னா அந்த புதாரில் காலை வச்சு அது எதுனா கடிச்சு தொலைச்சிப்பட போகுது. இப்படி கீழெல்லாம் அம்பிட்டு கல்லு கிடக்குற உட்கார வேண்டித்தானே, ஏறி கொண்டாயத்தில் உட்காந்துக்கிறா வேலை பொழப்புலன்னு.